உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்மார்டல் இம்மார்டல் பற்றியும் இருக்கும். இதில் மேலும் சில விஷயங்களும் கூட இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நல்லா வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மழை வந்து பெய்யறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து மழை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டணும். ஆனால் நம்மளாம் வேணும்னா மழை பெய்யுமா அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஆனால் வந்து நான் நிறையா தடவை மழை வேணும் அப்படின்னு சொல்லி வேணுன்னா ஒரு 2 நாள் கழிச்சு மழை வந்துருக்கு. இப்போ நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து மழை வேண்டும் அப்படின்னு சொல்லி மந்திரம் சொன்னேன். மழை வேண்டல் பாடல்னு இருக்குது, திருப்புகழ்னு இருக்குது, முருகனுடைய பாடல் மழை வேண்டி. மழை வேண்டல் மந்திரங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நான் சொன்னேன், யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த மந்திரங்களை சொன்னேன் ஒரு 2 டேஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வேண்டல் முருகனோட திருப்புகழ் பாடல் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி மழை வேணும் அப்படின்னு சொல்லி நான் தியானத்தில் உட்காந்தேன். ஸோ அந்த மழை வேண்டும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நல்லா ஹெவியான ரெயின் இருந்தது, பெரிய மழை வந்து பெஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தொடர்ந்து ஒரு 10 நாளாக இப்போ மழையாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை இல்லை. நேற்று வரைக்கும் மழை மதுரையில் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. மதுரை, திண்டுக்கல் எல்லாமே தென் மாவட்டத்தில் நல்லா மழை தான். குற்றாலத்தில் கூட நல்லா வெள்ளம்னாங்க. வைகையாத்திலையும் வெள்ளம் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நிறையா மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால் வந்து நான் வந்து மழை வேணும் அப்படின்னு சொல்லி வேணுனேன். மழை கிடச்சிருக்கு. நான் அதனால் சொன்னேன் இந்த வீடியோவில். நம்புகிறவங்க நம்புங்க, நம்பாதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லிக்கிற முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்மார்டல் யார் என்ன ஏதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் இம்மார்டல் நான் தான் சொல்லி இப்போ நிறையா பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் இம்மார்டல் நான் தான் 100% ப்ரூஃப் பண்ணல. திரும்ப நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். பார்த்தோம்னா இப்போ நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. சரி, நம்ம யாரையும் குறை சொல்லி வீடியோ போட வேணாம். இடையில் வந்து பார்த்தோம்னா இவங்க கூட அக்னிக்கலம் சேனல் கூட திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க இவங்கள. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ மெயில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்டி வீடியோ போட்டிருந்தாங்க. அது அவர் பண்ணது தேவையற்றது தான், இந்த சனாதன் சாம்ராஜ். ஏன்னா இம்மார்டல்னு ஒரு நல்ல டைட்டிலில் வீடியோ போடக்கூடியவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்னு தெரில. அது தவறு. அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேசிக்க வேண்டாம். ஸோ வந்துட்டு அக்னிக்கலம் சேனல் நல்லா தான் இருக்குது, அவங்க நல்லா தான் வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு இப்போ நான் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அந்த இம்மார்டல் யார் அப்படின்றது இன்னும் தெரில. ஏன்னா வந்து பார்த்தோம்னா நிறையா பேர் நான் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. அதை வந்து நம்மளால் 100% ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் அந்த இம்மார்டல் வந்து தான் பூமியை காப்பாற்றணும்னா அது எப்படின்னு தெரில. ப்ரிடிக்ஷனில் இருக்குன்றாங்க, பார்ப்போம். அது 2025 வரைக்கும் டைம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் இன்னொன்று சொல்கிறேன். அதாவது கிருஷ்ணர் வந்து சில பகவத்கீதையில் சில உபதேசங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணன் வந்து ஒரு தமிழ் கடவுள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு ஒன்று தான் வந்து பூமியை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அன்பால் தான் நம்ம ஒரு மனிதனை வந்து வெல்லணும், அன்பால் தான் வந்து ஒரு மனிதரை நம்ம வெற்றி பெற வேண்டும், அவருக்கு சண்டையிட்டு வெற்றி பெறக்கூடாது, அன்பால் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வெள்ள அன்பை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் 18 அத்தியாயத்தில். அது எந்த அத்தியாயம் தெரில, நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, அன்பால் தான் வந்து நம்ம ஒரு மனிதனை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெல்ல வேண்டும், வேறு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்பு வந்து இப்போ பூமியில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அன்பும் கருணையும் வந்து அகிலம் முழுவதும் இருந்தால் பூமியில் வந்து ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இப்போ அன்பும் கருணையும் அகிலத்தில் வந்து மிக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா காசால போர் நடக்குது, எல்லோரும் நமக்கான அப்படின்னு நம்ம வந்து கடந்து போயிட்டுருக்கோம். இதே மாதிரி தான் இலங்கையில் போர் நடந்தப்போ 2009 வந்து நானாக ரொம்ப ஆதங்கப்பட்டேன். அப்போனா என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை, இருந்திருந்தால் நான் கடுமையாக வந்து வீடியோ போட்டிருப்பேன், இல்லை ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜ், அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் சூழ்ச்சி பண்ணி, அதான் இந்த விரோதம் சூழ்ச்சி, இதன் மூலிமா வந்து இலங்கையில் வந்து போர் நடந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ காசால் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பு கருணை இதெல்லாம் குறைஞ்சி இந்த விரோதம் சூழ்ச்சிம்பாங்க, பகை, இதெல்லாம் வந்து அதிகரித்து தர்மம் வந்து பூமியில் இல்லாமல் தர்மத்தை அடியோடு அழிக்கணும்னு சார் வந்து சதி பண்ணிட்டுருக்காங்க. இந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இருக்கார் இல்லையா,
அவர் வந்து தர்மத்தை வந்து அடியோட அழிச்சிட்டு அதர்மத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. தர்மம் வந்து தர்மத்தை பூமியில் ஸ்தாபிக்க தான் நான் வந்து அவதரித்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பரமாத்மா வந்து சொல்கிறாரு. ரொம்ப கோபமாக தான் அந்த உபதேசம் புரிப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தர்மத்தை ஸ்தாபிக்க பூமியில் அவதரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாவி மக்களுக்காக அவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்காகத்தான், அந்த அப்பாவி மக்களின் ஆத்மாவுக்கு முக்தி அளிப்பதற்காகவே நான் பூமியில் அவதரித்தேன்றாரு. இன்னொன்று, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு நான் பூமியில் அவதரித்தேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதர்மத்தின் பாதையில் போயிட்டுருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப இதாக போனாங்கன்னா, கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து கடவுள் பூமியில் அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.